இன்றைய வசனம் சங்கீதம் 49:16 ஒருவன் ஐசுவரியவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. 17 அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டுபோவதில்லை, அவன் மகிமை அவனைப் பின்பற்றிச் செல்வதுமில்லை. 18 அவன் உயிரோடிருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனைப் புகழ்ந்தாலும். 19 அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தைக் காணாத தன் பிதாக்களின் சந்ததியைச் சேருவான். மற்றவர்களின் செல்வத்தை அல்லது செல்வத்தின் வளர்ச்சியை பார்த்து அச்சப்பட வேண்டியதில்லை. செல்வம் தனிமனிதரை நம்பிக்கைக்குரியவனாக ஆக்குவதில்லை, அது தற்காலிகமாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கை மற்றும் பரிசுத்த வாழ்வு தேவன் மீது இருக்க வேண்டும். செல்வம், புகழ் மற்றும் பெருமை எல்லாம் ஒரு மனிதனின் வாழ்க்கையின் முடிவில் பயனற்றவை. செல்வம் வாய்ந்த மனிதர் தன் வாழ்க்கையில் தன்னை பாராட்டி மகிழ்ச்சி அடைகிறான். மற்றவர்களும் அவரை புகழ்ந்து பேசலாம், ஆனால் இந்த புகழும் செல்வமும் தற்காலிகமானவை. தேவனின் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் அவற்றால் நிரந்தர மகிழ்ச்சி கிடையாது. செல்வம் கொண்ட மனிதர் இறப்பின் பின்னர் தன் முன்னோர்களுடன் சேர்க்கப்படுவான். ஆனால் அவர்கள் நிரந்தர இருட்டில் வாழ்வார்கள், ஏனெனில் அவர்கள் தேவனை நோக்கி வாழவில்லை. இது தேவனால் அருளப்படும் ஒளியின் இழப்பை குறிக்கிறது. செல்வம் நம் இறுதியில் எதையும் செய்யாது. தேவன் மட்டுமே நமக்கு நிரந்தர இரட்சிப்பை அளிக்க முடியும். இந்த வசனங்கள் நம்மை வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தேடத் தூண்டுகிறது. தேவனின் மகிமையிலும் அவரது நேசத்திலும் வாழ்வது மட்டுமே நிலையான மகிழ்ச்சியை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.